இப்போலாம் அரசாங்க வேலை கிடைக்கிறதே குதிரை கொம்புன்னு ஆயிடுச்சு. சர்வீஸ் கமிஷன் பரீட்சை எழுதி உனக்கு அரசாங்க வேலை கிடைச்சிருக்கு, பெரிய விஷயம். நம்மள மாதிரி சாதாரண குடும்பங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய அதிர்ஷ்டம். நல்லபடியா பார்த்து நடந்துக்க அப்படின்னு அருணோட தந்தையும் அவனுக்கு புத்தி சொல்லி வேலைக்கு அனுப்பி வச்சாரு. அவனோட அம்மா அவனை தனியா கூப்பிட்டு, டே அருண், நீதி நேர்மன்னு சொல்லி உங்க அப்பா தன்னோட வாழ்க்கையை வீணடிச்சிட்டாரு, நீயாவது புத்திசாலித்தனமா நடந்துக்கன்னு சொல்லி அறிவுரையும் செஞ்சு அனுப்பினாங்க. அலுவலகத்துக்கு போய் வேலை உத்தரவையும் காட்டி அருணும் வேலைக்கு சேர்ந்தான். அவனை ஒரு இருக்கையிலையும் உட்கார வச்சாங்க. பக்கத்து சீட்ல இருந்த நடராஜன் நடுத்தர வயதுக்காரரு. ஆனா அருண்கிட்ட மிகவும் நட்பாகவும் பழகினாரு. பொதுவா பல அரசு அலுவலகங்கள்ல எல்லா ஊழியர்களும் உட்கார இடம் இருக்காது. முன்ன மாதிரி புதுசா வேலைக்கு சேர்றவங்களுக்கு நிரந்தர சீட்டு கிடைக்க 2-3 வருஷம் கூட ஆகும். அது வரையில மியூசிக்கல் சேர் மாதிரி யாராவது லீவுல போறவங்க சீட்ல மாத்தி மாத்தி உட்கார வேண்டியதான். ஆனா நம்ம ஆபீஸ் அப்படி இல்லை. அந்த விதத்துல நீ அதிர்ஷ்டக்காரன் சொன்னாரு. ஒரு வாரம் வர அருணுக்கு என்ன வேலை, யார் மேலதிகாரினே தெரியல. பிறகு ஒரு நாள் ஒரு அதிகாரி அவனை தன்னோட அறைக்கு அழைத்து அவன் தன்னோட இலாக்காவில தான் வேலை செய்யணும்னு சொன்னாரு. அருண் அவரோட அறையில இருந்தப்போ அங்க வந்த பியூன்ட்ட, செல்வம், இவர் என்னோட செக்ஷன்ல தான் வேலை செய்ய போறாரு, பாத்துக்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு பிறகும் அவனுக்கு வேலை எதுவுமே கொடுக்கப்படல. ஆனா மாலையில ஒரு அதிசயமும் நடந்துச்சு. பியூன் செல்வம் தன்னோட கையில ஒரு பட்டியலோட சில ரூபாய் நோட்டுகளோட வந்து பட்டியலை பார்த்துட்டு அவன் கையில கொஞ்சம் ரூபாய் நோட்டுகளையும் கொடுத்தான். என்னங்க இது அப்படின்னு அருணும் கேட்க, அதான் ரகு சார் சொன்னாரே நீங்க அவரு செக்ஷன்ல வேலை செய்ய போறதா, அதுக்கு நான் போய் மீதி பேருக்கெல்லாம் பட்டுவாடா பண்ணணும், சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்கன்னு சொல்லி நடராஜனை கை காட்டிட்டு செல்வமும் போயிட்டான். என்ன சார் இது அப்படின்னு அருணும் நடராஜன் கிட்ட, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்ல, அதான் பூஜை பண்ணி பிரசாதம் கொடுத்துட்டு போறாரு நடராஜன் சிரிச்சுக்கிட்டே. அவர் கையிலையும் கொஞ்சம் ரூபா நோட்டுகளும் இருந்துச்சு. பூஜையா? தம்பி, இந்த ஆபீஸ்ல என்ன வேலை செய்ய போறோம்னு உனக்கு தெரியும்ல. தினமும் 100-200 பேர் வந்துட்டு போற ஆபீஸ் இது. டெய்லி கலெக்ஷனை சேர்த்து வச்சு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுவாங்க. அதத்தான் பிரசாதம்னு சொன்னேன். யாருக்கு எவ்வளவுங்கிறதுக்கு எல்லாம் கணக்கு இருக்கு. அதிகாரிகளுக்கு நிறைய வரும். நீங்க புதுசுங்கிறதுனால உங்களுக்கு கம்மியா தான் வரும். என்ன சார் நடக்குதுங்க, இவ்வளவு வெளிப்படையாவா? நமக்குள்ளதானப்பா நடக்குது. நான் இன்னும் வேலை செய்ய ஆரம்பிக்கவே இல்லையே. அத பத்தி என்ன, உனக்கு தான் செக்ஷன் அலாட் பண்ணிட்டாங்களே, உனக்கும் பங்கு கொடுக்க சொல்லி உன்னோட ஆபீசர் சொல்லி இருப்பாரு. ஓ, நான் அவர் ரூம்ல இருந்தப்போ இந்த செல்வத்துக்கிட்ட என்ன பத்தி சொன்னாரு, இதுக்கு தான் அதா. அப்போ செல்வம் திரும்பவும் அங்க வந்தான். அருணும் அவரை அழைச்சான். செல்வண்ணே, இங்க வரீங்களா? என்ன கம்மியா இருக்கா? அதையெல்லாம் உங்க ஆபீசர்கிட்ட கேட்டுக்கோங்க தம்பி. அது இல்ல, எனக்கு இந்த பணம் வேண்டாம், இன்னைக்கு மட்டும் இல்ல என்னைக்குமே வேண்டான்னு சொல்லி பணத்தையும் திரும்ப கொடுத்தான். அவசரப்படாத தம்பி அப்படின்னாரு நடராஜன். இந்த ஆபீஸ்ல பணம் இல்லாம எதுவுமே நடக்காது. இங்க யாரும் பணம் வாங்காமையும் இருக்க முடியாது. மற்ற இடங்கள்ல நேர்மையா இருந்தவங்க எல்லாம் இந்த ஆபீஸ்க்கு வந்த பிறகு மாறி இருக்காங்க. நான் கூட அப்படிதான். உனக்கு என்ன கஷ்டம்? நீ யாருகிட்டையும் பணம் கேட்க போறது இல்லையே. யாரோ வசூல் பண்ணி உனக்கு ஒரு பங்கு வச்சுக்கன்னு உன் சீட்டுக்கு வந்து கொடுக்கறாங்க. இல்ல சார், எந்த இடத்துல இருந்தாலும் என்னோட இயல்புபடி நேர்மையா தான் இருப்பேன். இது என் அப்பா எனக்கு சொல்லி தந்தது அப்படின்னா அருணும். நாம எந்த இடத்துல இருந்தாலும் நாம செய்யற செயல்கள் அறச்செயல்களா தான் இருக்கணும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற கதைகளை பார்க்கறதுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.